Hi kids, let's go to the story. ஒரு அழகான தோட்டத்துல நிறைய பூக்கள் இருந்தது, பச்சை புல் இருந்தது, வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் பறந்தது. அந்த தோட்டத்துல ஒரு குட்டி முயல் இருந்துச்சு. அதோட பேர் மிட்டு. மிட்டு ரொம்ப நல்ல முயல். எல்லாரையும் பார்த்தா ஹாய் ஹாய்னு சொல்லுவான். காலை நேரம் சூரியன் சிரிச்சது. பறவைகள் சிப் சிப்னு பாடின மிட்டு எழுந்தது. கண்களை தேய்ச்சது. இன்னைக்கு நல்ல நாள் சொன்னது மிட்டு தோட்டத்தில் நடந்தது. அப்போ ஒரு பெரிய கேரட் பார்த்தது. மிட்டு சொன்னது வாவ் வாவ், பெரிய கேரட். மிட்டு கேரட்டை எடுத்தது. அப்போ யோசிச்சது, நான் மட்டும் சாப்பிடலாமா? அப்போ அணில் குட்டி ஓடி வந்தது. அணில் சொன்னது மிட்டு மிட்டு, எனக்கு பசிக்குது. மிட்டு சிரிச்சது, கேரட்டை உடைச்சது. ஒரு துண்டு அணில் குட்டிக்கு கொடுத்தது. அணில் சொன்னது நன்றி நன்றி. அப்போ பறவை குட்டி பறந்து வந்தது. பறவை சொன்னது சிப் ஷிப், எனக்கும் கொஞ்சம். மிட்டு மறுபடியும் சிரிச்சது. கேரட்டிலிருந்து சின்ன துண்டு எடுத்தது. பறவை குட்டிக்கு கொடுத்தது. பறவை மகிழ்ச்சி சிப் சிப் பாடியது. அப்போ ஆமை குட்டி மெதுவா வந்தது. ஆமை சொன்னது மிட்டு, நானும் உன் நண்பன். மிட்டு சொன்னது ஆமாம், நாம் எல்லாரும் நண்பர்கள். மிட்டு எல்லாரோடவும் கேரட்டை பகிர்ந்தது. அனைவரும் சாப்பிட்டாங்க, அனைவரும் சிரிச்சாங்க, அனைவரும் சந்தோஷம். அப்போ அம்மா முயல் வந்தாள். அம்மா முயல் சொன்னான், மிட்டு நீ ரொம்ப நல்ல குழந்தை, உணவை பகிர்ந்தா சந்தோஷம் அதிகம் வரும். மிட்டு அம்மாவை கட்டிப்பிடிச்சது. நான் எப்பவும் பகிர்வேன்னு சொன்னது. சூரியன் மெதுவாக சிரிச்சது. பூக்கள் ஆடியது. பறவைகள் பாடின. அந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். கதை பாடம்: பகிர்ந்து கொள்வது நல்ல பழக்கம். பகிர்ந்தால் சந்தோஷம் அதிகம். Thank you for watching. Like, share and subscribe. Merry Christmas.